மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டினால் டெல்டா உள்ளிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே கடுமையான பாதிப்பு ஏற்படும் என்றும் அதனால் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு வலியுறுத்தியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் நமது செய்தியாளர் செல்வராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நம்முடைய இருக்கிறார். அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். குறிப்பாக மேகதாது அணை தொடர்பாக இப்போ கர்நாடக அரசு அதை அளவிடும் பணியை துவங்கியிருக்காங்க. இதனால தமிழ்நாட்டோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது மேகதாதுவில் அணை கட்டும் போது அளவிடும் பணி நடக்கின்ற பொழுது அணை கட்டினாலும் மிகப்பெரிய பாதிப்பு தமிழகத்துக்கு ஏற்படும். குறிப்பாக திருச்சி காவிரி டெல்டா பகுதியில் மிகப்பெரிய பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். நிச்சயமாக தடுத்து நிறுத்த வேண்டும். கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார், மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களுடைய நெருங்கிய நண்பர், காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சரவை பங்கிலே நடைபெறுகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். நிச்சயமாக இதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கும் நீங்க சொல்றீங்க ஒரு கட்சி தலைவர்? நிச்சயமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அங்குள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரை சந்திக்க வேண்டும். தேவைப்பட்டால் அனைத்து கட்சிகளுடைய அணைத்துக் கொண்டு நீங்கள் பிரதமரை கேட்டு பிரதமர் மூலமாக ஒரு தீர்வு காண வேண்டும். குறிப்பாக இந்த மேகதாது அணை பிரச்சனையில் பாரதிய ஜனதாவோட நிலை என்ன? தமிழ்நாட்டிற்கு நிச்சயமாக கர்நாடகத்தில் குறுக்கை மேகதாது மண்டல எந்த ஒரு சிறு அணை கூட கட்டக்கூடாது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது எப்படி இருக்கிறது? குறிப்பாக புதிதாக வந்திருக்கூடிய தமிழக வெற்றிக்கழகோட ஆட்சியில் எப்படி இருக்கியா? சட்டம் ஒழுங்கு என்பது உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. காரணம், மற்ற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கை பொறுத்த மட்டும் தினசரி கற்பழிவு சம்பவங்கள், கஞ்சா, போதைப் பொருட்கள் நடமாட்டம் தொடர்ந்து திமுக ஆட்சியில் இருந்தது போன்றே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக சரியில்லை. அதை ஒழுங்காக முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.